தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் நிதார் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் யூசுப் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, தக்கார் குரல் நல்லா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பெரிய பெரிய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸோட ஒரு பெரிய ஆதரவு தான். தொடர்ந்து என்னோட பணியை செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் மிக இல்லை, அது எப்பவும் உண்டு. உழைப்பு முக்கியம், அதனால உழைப்பு ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. இப்போ டிவிகே பாத்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. எல்லாரும் பாரதிய ஜனதாவோட போயிடும் அப்படின்னாங்க. ஆனா டிவிகே ஒரு நிலைப்பாடு அவருடைய கூட்டத்துல அப்படி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த நிலைப்பாடு திருப்பி சற்றா மாறிடும் அப்படின்றாங்க. உண்மை நிலவரம் என்ன? அதெல்லாம் இல்லை, இதாவது ஆரம்பத்துல இருந்து இவங்க தவறாகவே புரிஞ்சிருக்காங்க. டிவிகேங்கிறது பிஜேபியோட பி டீம் தான், அது தெரியுமா உங்களுக்கு? டிவிகே பிஜேபியோட பி டீம் தான். அதனால் இது சேருமா சேராதாங்கிறது மக்களும் மற்ற அரசியல்வாதிகளும் குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு மிக தமிழகத்தில் ஒரு வாக்கு வங்கியோ இல்லை ஒரு சரியான ஒரு இடத்த தேர்வு பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ணாமலை இருந்தபோது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆமாம், அண்ணாமலை இருக்கும்போது அது கரெக்டாக நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸாக என்னென்னு தெரியல. அதுக்கப்புறம் குறைஞ்ச பிறகு ஓரளவுக்கு அது டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இதை நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்னன்னா, விஜய் நல்ல செல்வாக்கில் இருக்கார், அவரை நம்ம அரசியல் கொண்டு வந்தோன்னா நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவரை காய் நிறுத்தினாங்க. அதன்படி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் அதில் ஒரு விஷயம், ஏன் பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்தில் விஜயோட அம்மா அப்பா விஜய் உட்பட எல்லாருமே போய் தாய் மதம் திரும்பிட்டேன்னு சொல்லி கோயிலெல்லாம் போய் பூஜை இதெல்லாம் பண்ணாங்க. அப்போது என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட குலதெய்வத்தை நாங்கள் வழிபட மறந்துட்டோம், அதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணணும், அதனால் தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் அவர் என்ட்ரி ஆனார். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செந்தூரம் வச்சுட்டு தான் வருவார் விஜய். அவர் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு தான் வருவார். ஒரு இந்துஸ் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு சொல்லி தான் வந்தாங்க. அதன் பிறகு என்ன தகவல் அப்படின்னா, இல்லை ஹிந்துஸ் அப்படின்னா இஸ்லாமிய மற்ற சிறுபான்மையினரோட ஓட்டை பிரிக்கணும் திமுகவில் இருந்து. ஸோ அதுதான் இவங்களோட டார்கெட்டு. வேறு பலம் அவங்களுக்கு அதுதானே. அந்த பலத்தை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணும். அப்போ இவர் திரும்ப இந்துஸாக இருந்து வந்தார்னா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப இப்போ எந்த விழாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஊதியமோ குங்குமமோ இருக்காது. கண்டிப்பாக. சரியா? இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தடுத்து அவங்க அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஜிலலாம் கிறிஸ்டினில் கொண்டாந்து உட்கார வச்சு நாங்கள் இல்லை நாங்கள் சிறுபான்மையினர் தான் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க முடியும்? அவங்களோட டார்கெட்டே இவங்க அலைன்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து ஓட்டை பிரிக்கிறது தானே. இல்லை, பி டீம் அப்படின்னா இப்போ பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுறது தான் பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சாதகமாகும்? நீங்கள் சொல்கிறத படி பார்த்தோன்னு சொன்னால், சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணது பிஜேபியா இருந்தால் எப்படி பி டீமாக இருக்கு? ஏன் சாத்தியம் இல்லை? நான் என்னோட ஆள் உங்கள் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண வைக்கிறேன். உங்களோட டேட்டாஸ் எல்லாம் எனக்கு அப்டேட் எனக்கு தெரியணும். நான் என்ன பண்ணுவேன்? ஸோ நீங்கள் படவர்த்தனமாக நான் கூட்டணி அமைச்சிட்டு நான் என்னோட சிறுபான்மை ஓட்டை நான் பிரிக்க முடியாது அப்படி நினச்சி எத்தனையோ பேர் இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸு பிஜேபி வச்சுருந்தா கூட ஏடிஎம்கேல உள்ள சிறுபான்மையினர் ஏடிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். பல வருஷம் இருந்திருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ பழைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்போ டிஎம்கேல ஜாயின் பண்ணலையா? யோசிச்சு பாருங்கள். எல்லா முஸ்லீமில் உள்ள அமைச்சர்கள் 2-3 பேர், அன்வர் ராஜா, அப்போ அந்த இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க? இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் அவங்களுக்கு இருக்காது. இல்ல, இவர் எடப்பாடி தெளிவா தானே சொல்றாரு. ஒரு கூட்டத்துல ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாரு. செயற்குழுல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சிறுபான்மை ஓட்டுனால பெருசா நமக்கு பெரிய இல்ல, அதனால பிஜேபியோட கூட்டணி வச்சாலும் நமக்கு பெரிய பாதிப்பும் கிடையாது. எதை டேட்டாவா சொல்றாருன்னா, ஒரு போன நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் நான் பிஜேபியோட கூட்டணி வச்சது சரிதான் அப்படின்றத கொடுக்கும்போது, அப்போ சிறுபான்மை ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றது தானே அவர் குறிப்பிடுறாரு. சரி, முக்கியம் இல்லைங்கிறார்ல. சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு தேவையில்லை. அப்போ பிஜேபிக்கு போனால் என்ன இவருக்கு பலன் கிடைக்கும்? சிறுபான்மையினர் ஓட்டை விட பிஜேபியோட ஓட்டு வங்கி அதிகம் நினைக்கிறீங்களா? இல்லை, ரொம்ப கம்மி தானே.
அப்போது நீங்கள் அதனால் அங்கே அலைன்ஸ் வச்சதுனால இவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி என்ன அதிகமாயிருமா சொல்லுங்கள்? நீங்கள் அப்படி பார்க்கவே கூடாது. அதிமுகங்கிறது ஒரு பலமான ஒரு கட்சி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. திமுக ஒரு பலமான கட்சி. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான பிரச்சனை, இவங்க ரெண்டு பேரும் நேரடியான ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியுமானா அது முடியாது. அப்போ கூட்டணி கட்சிகளை வச்சு தான் இவங்க சந்திக்க முடியும். கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதிமுகவுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் கம்மி. ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இதை சமாளிக்கிறதுக்காக அதிமுகவோட பிஜேபியோட இவங்க ஒரு டைப் வைக்கிறாங்க, வச்சு தான் ஆக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஓபிஎஸை விட பிஜேபியில் நெருக்கமாக இருந்தவங்க யார்? குருமூர்த்தியே சொன்னார். ஆடிட்டர் குருமூர்த்தியே சொன்னாங்களே, இந்த மாதிரி நான் தான் வந்து அவரை வர சொன்னேன், நான் தான் சமாதியில் போய் உட்கார சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரை நம்பி போனவரோட நிலைமை என்னாச்சு? கண்டிப்பாக திரும்ப திமுகவில் போய் தானே சேர்ந்தாங்க. அந்த மாதிரி அரசியல் இப்போ சூடு பிடிக்க ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயம் மாறி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. சரியான நிலைப்பாடு இல்லை. விஜயுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் கூட்டத்தில் அவர் ஆரம்பித்த முதல் கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் வந்து கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்றதை முழுமையாக வந்து விவரிச்சாரு. அதன் பிறகு அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக மறுமறு கூட்டத்தில் மாற்று கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே வந்து டாக் பண்ணல அப்படியே ஒரு மாதிரியா போச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது குறைச்சதன் காரணமே வந்து இந்த சிபிஐ வழக்கு, அந்த இதுக்கு தான் ஏதாவது பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு அச்சம் இருக்கத்தானே செய்யும். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து எடுக்கிற முடிவு வந்து விஜய் மட்டுமே சொல்ல முடியாது. விஜய் கூட இருக்கிறாங்கல்ல, இந்த ஒரு 5 கூட்டணி இருக்காங்கல்ல, இந்த 5 கூட்டணியில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. பிஜேபியோட நம்மகிட்ட போகிறது வந்து இவ்வளவு நல்லது, இல்லை தனித்து நிற்கிறது நல்லது அப்படின்லாம் யோசிப்பாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ சமீபத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு ஆதரவு, யார் யாரும் கூட்டணிக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பெரும்பான்மையான பேர் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தான் தெரிவித்தாங்க. ஏன் போகலை? அப்போ நீங்கள் யார் நம்பி நீங்கள் இருக்கீங்க? இல்லை, இன்னும் முழுமை அடையலை இல்லையா? அதாவது வந்து பிஜேபி கூட வந்து இவங்க கூட்டணி வைக்கல, அஇஅதிமுகவோட இன்னும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, சீட்டு கேட்டதுல வந்து குறைவு இருக்குன்ற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதுல எது உண்மை எது பொய் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய விவாதத்தினுடைய மைய கருத்தே. ஏன்னா விஜயனுடைய முழுமையான நிலைப்பாடு என்னவா இருக்கும்ன்றதை விட நமக்கு கிடைச்ச தகவல்கள் உண்மையா? முழுமையான தகவல் வந்து இவர் வந்து அலைன்ஸ் வைக்க மாட்டாங்க, அவங்களும் கூப்பிட மாட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து அங்கே கூப்பிட்றாங்க, எங்களை எங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க, நாங்களும் பேச்சுவார்த்தை. ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க? பாரம்பரியமான கட்சி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி வெளியில் பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த கிட்ட நெருங்கிட்டாங்க, பேசிட்டாங்க, சீட்டெல்லாம் கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு சொன்னவங்க கடைசி என்னாச்சு? திமுகவோட தான். வேற வழி இல்லை. நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதை விட்டு இவங்க பிரிய முடியாது, இவங்க விட்டு அவங்க பிரிய முடியாது. காங்கிரஸில் வந்து கூட்டணி இதே மாதிரி தான். காங்கிரஸ் வந்து அங்கே சேர்ந்துரும்னு எல்லாரும் சொன்னாங்க. சேராதுன்னு ஆணித்தரமாக நம்ம சொன்னோம். இது சோர்ஸ் கிடையாது. நம்ம காமனாக நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, அப்போ ஒன்றும் இல்லை, கனிமொழியை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆமாம். அப்போது என்ன எங்கே சென்ட்ரலில் எந்த ஆட்சி நடந்துச்சு? காங்கிரஸ். இங்கே எங்கே என்ன நடந்துச்சு? திமுக. 2 ஒரு அலைன்ஸ் தானே. அப்போது கனிமொழியை அரெஸ்ட் பண்ணும்போதே பிரியாத கூட்டணி இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்தர் புரிதல் தான். அந்த வழக்கு அது இதுன்னு போக வேண்டாம். நம்ம இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவிகேயில் பொறுத்தவரையில் இந்த 5 பேர் கூட்டணி சொல்கிறல்ல, இந்த 5 பேருமே புஷி ஆனந்த் இருக்கார்ல, புஷி ஆனந்த் வந்து பெரிய பவர்ஃபுல் மேன். அது வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை வந்து புஷி வந்து டம்மி, மொத்தம் இவர் அருண் சார் தான் பார்க்குறாரு, இல்லை செங்கோட்டையன் சார் பார்க்குறாரு, ஆதவ் சார் பார்க்குறாங்க. எதுவுமே கிடையாது. அங்கே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷி என்ன சொல்கிறாரோ அதுதான் அவரும் கேட்குறாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 5 பேரும் சேர்ந்து தலைவரோட மனசை மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த நடிகையோட பேசியிருந்தாங்களே, தெரிசாவோட, இவர் மூலமாக தான் அவரை திரும்ப இணைச்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா இவர் டம்மி பண்ணக்கூடாது, தலைவர் வந்து இவங்க சொன்னால் தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நீங்க புஷி ஆனந்த் சொல்றீங்க. இது வந்து விஜயோட அப்பா சந்திரசேகர் முன்னாடியே சொல்லியிருந்தார். புஷி ஆனந்த்னால் தான் வந்து அந்த கட்சியும் சரி சில விஷயங்களும் மாறுதல் படுது. எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 37 மாவட்டங்கள் தான், ஆனா இன்னைக்கு இருக்கிறது 120 மாவட்ட செயலாளர்கள் போட வேண்டிய நிலைமைக்கு புஷி ஆனந்த் மன்றத்தை கணக்கு பண்ணி அவர் போட்டு ஒரு பிளான் இருக்கிறார். அதுதான் என் பையனுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொன்னாரு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்? உண்மை. அவர் சொன்னது வந்து 100% உண்மை.
தன் பையனை வந்து பிறந்ததுலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட மனநிலை எப்படி, யார் எது சொன்னால் கேட்பாங்க, எப்படிலாம் இருக்கும், எப்படி வழி நடத்தணும்னு ஒரு தந்தைக்கு தெரியாதுதா. ஸோ அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். இப்போவும் 234 தொகுதியிலையும் இவங்களுக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மன்றத்து ஆட்களை நிப்பாட்டலான்னா செலவு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு யார் யார் பிக் ஷாட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் இன்ட்ரோ பண்ணுங்கள், என்கிட்ட வந்து கொடுங்க. ஒரு 2 கோடி 3 கோடி ரூபா அங்கே கட்சி நிதியாக கொடுக்கணும். 2 கோடி ரூபா நான் எடுத்துக்கிறேன். 1 கோடி ரூபா இன்ட்ரோ பண்ணக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்குது. ஸோ இப்படி பேசி வசூல் வந்து எல்லா இடத்துலையும் ஓரளவு முடிச்சிட்டாங்க. நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆட்டோக்காரனுக்கு சீட்டு கொடுத்தேன், அயன் வண்டிக்காரனுக்கு கொடுத்தேன், அதெல்லாம் சுத்த அம்பாக்கு சொல்லுங்க. பணம் இருந்தால் மட்டும்தான். அங்கே பணம் வந்து எல்லாமே வந்து புசி தான் ஹேண்டில் பண்ணுறதா தகவல். இப்போது விஜயை பொறுத்தளவு விஜய்க்கு சேர்ற கூட்டமாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற மாநாட்டுக்கும் சரி, நாங்கள் ₹1 செலவு பண்ணுறதில்ல, இது வந்து மக்களால் சேர்ந்த ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பணம் வாங்கி சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு என்ன நிலை வந்திருக்கு? விஜய்க்கு அந்த நிலை இருக்கான்னு நான் சொல்லலையே, புசிக்கு இருக்குல்ல. நீங்கள் இப்போ ஒரு உச்சத்தை விட்டுட்டு நான் வர்றேன், ஒரு 250 கோடி 300 கோடி ரூபா என்னோடய சேலரியை வந்து விட்டுட்டு நான் இதுக்கு வர்றேங்கிறாரு. இந்த ஒரு எலெக்ஷனில் 300 கோடி ரூபா பார்த்துறாரு புசி. நீங்கள் இப்போ ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர் வந்து பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதுவரை அவங்க எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லை, இதுவரை எதுவுமே எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே சரிப்படுத்தலை. அவங்க மாவட்ட செயலாளருக்கும் துணை பொதுச் செயலாளர் இப்படி இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இல்லை, அடித்தளம் சரியா இல்லாமல் இவங்க எப்படி வந்து இந்த 2026 எலெக்ஷனை வந்து கடந்து போகிறாங்க, எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும்? டிவிக்கு சொல்லிட்டீங்களா, கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். நிற்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. வெற்றி வாய்ப்புன்றது வந்து எத்தனை சீட்டு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓட்டுகள் வாங்குவாங்களே தவிர சீட்டுகள் பிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி டிவிகேக்கு வந்து ஒரு பெரிய மாதம்லாம் இருந்துச்சு. டிவிகே வந்து ஒரு மாதம் இருந்துச்சு, எல்லாம் பண்ணாங்க. 2-3 இடங்களில் வந்து இவர் வந்து நார்மல் ஒரு பொலிட்டிஷியன் இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படுத்தினார். ஒரு சிஎம் வந்து அங்கே ஸ்டாலினங்கள் சொல்லி பேசுகிறதோ, நீங்கள் பொது வழியில் என்ன பேசணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு சினிமா டைலாக்காக பேசுகிறதுலே ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதாவது எப்படின்னா, ரசிகர்களை விட்டுருங்க, கட்சிக்காரங்களை விட்டுருங்க, தனிப்பட்ட காமன் பர்சனே அதை வந்து கொஞ்சம் முகஞ்சொலிக்க ஆரம்பித்தாங்க. தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எல்லா கட்சியிலேருந்து கூட கொஞ்சம் ஒரு மாதிரி அதை ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் இவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ சார்னு பேசி அது ஒரு மாதிரியான ஒரு நக்கல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பேச்சு திறமை ஒரு மாதிரி இருக்கும், மக்களிடையே ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சு திறமை தனியாக இருக்கும், இபிஎஸ்க்கு தனியாக இருக்கும், ஸ்டாலினுக்கு ஒரு விதம் இருக்கும். இப்போ இளைஞர்களை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில்மாட்டிக்காக தான் அவர் வராரு. அப்போ சில்மாட்டிக்காக அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? அது வந்து மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. மக்கள் மனசுலலாம் ரீச் ஆகிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ரசிகர்கள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லுங்கள். சீமானுக்கு இல்லாத இளைஞர்கள் இருந்தாங்களா? ரஜினிக்கு இல்லாத இளைஞர்கள் இருந்தாங்களா? கமலுக்கு இல்லாத இளைஞர்கள் இருந்தாங்களா? சரி, இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பொலிட்டிக்கல்னு உள்ளே வரும்பொழுது அது வந்து கண்டினியூ ஆகாது. உன்னோட பேச்சை நான் ரசிச்சிருப்பேன், உன்னோட பேச்சு, உன்னோட கொள்கை, உன்னோட இது எல்லாமே எனக்கு ஓகே தான். ஆனால் அரசியல் பயணப்படும் பொழுது உங்களோட நிலைப்பாடு என்ன, நீங்கள் எப்படி பப்ளிக்கில் நடந்துக்கிறீங்க, நீங்கள் உங்களால் வந்து எப்படி சக மக்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதிலெல்லாம் ஃபெயிலியர் ஆகி தான் உட்காந்துடுறாங்க. திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுகவோட கொள்கை கோட்பாடுன்னு வழிவந்தவங்க இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் அப்பா காலத்தில், அப்புறம் பையன் காலத்தில் வந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அது அதிமுக. இது வந்து தான் சரியான தொண்டர்கள். இது ரசிகர்களை வந்து நீங்கள் தொண்டர்களை வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் சினிமா டைலாக் என்ன பேசும்போது கிளாப் அடிக்கிறானோ அதுதானே படிக்கிறாங்க. இது வந்து எப்படி ஓட்டாக மாறும்? ஓட்டாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லலாம், பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பேரும் டிவி கேக்கு தான் போடுவாங்க. சரி, டிவி கேக்கு போடுறாங்க, கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? இப்போ வர கேண்டிடேட் யாருன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நேர்காணல் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் நீங்கள் வந்து நேர்காணல் எவ்வளோ ஃபார்ம் விற்றுருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஃபார்ம் வித்திருக்காங்கன்னு சொல்றாங்க. புஷி ஆனந்த் அதை கூட மென்ஷன் பண்ணி சொன்னாரு. இப்போ நம்ம ஃபார்ம் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு 15,000க்கு வந்து போயிட்டு தண்டல் வாங்கிட்டு வந்து அந்த ஃபார்மை வாங்கிடுவாங்க. இது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா? சொல்லுங்க, இது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகா? சமீபத்தில் சிஎம் கூட வந்து 2 பேர் இது நம்ம ஷார்ட்ஸ் போட்ட பசங்களை கூப்பிட்டு வந்து நல்லா பண்றீங்க, சிறப்பாக பண்றீங்கன்னு என்கரேஜ் பண்ணிட்டு அடுத்து என்ன சொன்னார்? நல்லா படிக்கணும், நீங்கள் முன்னுக்கு வரணும். இதுதானே ஒரு தலைவருக்கு அழகு.
அதை விட்டுட்டு வந்து தண்டலுக்கு வாங்குவார். எங்கள் பையங்க வந்து இது ஆட்டோ விற்றுட்டு வந்து எங்களுக்கு வந்து சீட்டு கோஷம் போடுவான், போஸ்ட் ஓட்டுவான். இது நல்ல தலைவர்களாக? சரி, எனக்குள்ள இந்த 47 பேர், சரி 41 பேர் இறந்தாங்களே, இவங்க குடும்பத்தை வர சொல்லி நீங்கள் பார்த்தீங்க. இதுவரை அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோம். 20 பணம் மட்டும் போதுமா? நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். பணம் கொடுத்தங்கிறது வேறு, பணம் தான் அரசு கொடுக்குறாங்க. இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு வசதிகளுக்கும் தனிப்பட்ட பொருளில் கொடுத்துருப்பாங்களே. ஒரு இழப்பு தானே. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? அன்றைக்கி நின்றுருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன், அன்றைக்கி நீங்கள் நின்றுருக்கலாம். நம்ம வந்து பொலிட்டிஷியன் கிடையாது. காமன்னா நம்ம காமன் ஒரு பொதுமக்களாக இருந்தால் என்ன சொல்கிறோமோ அதே எப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி அவ்வளோ இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அங்கே நின்றுருக்கலாமே. இல்லை, அவங்க வந்து இது வந்து திட்டமிட்ட செயல் தான். இது வந்து நாங்கள் போட்ட விஷயம் படி நடந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது. கரூரில் நடந்ததுனால இப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சிபிஐல நிப்பாட்டிருக்காங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாமே திட்டமிட்ட திமுகவின் சதி, எங்களை வந்து அரசியல் எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, அதனால வந்தக்கூடிய விளைவு தான் வந்து இதை வந்து 41 பேரோட உயிர் பலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திட்டமிட்ட சதிங்கிறதெல்லாம் வழக்கமாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேணுக்குன்னே அதை பண்ணிட்டாங்க. சரி, நான் சொல்கிறேன் திட்டமிட்ட சதி 41. ஒய்ஃபு சங்கீதா டைவர்ஸ் வாங்குறது திட்டமிட்ட சதியா? அதுவும் சொல்லத்தான் சோசியல் மீடியாலாம் சொன்னாங்க, இதுவும் திமுக தான், ஏற்கனவே உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இந்த நேரம் எலெக்ஷன் நேரத்தில் இதை நீங்கள் கொண்டாந்து விடுங்க, அப்போ தான் அது ஒரு பரபரப்பாக பேசப்படும். இப்போ இதை வச்சு நம்ம அமைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது திட்டமிட்ட சதி. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள கையில் எடுத்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. திரிஷா கூட்டு வந்து இவர் சுற்றுறாரு, பொது வழியில் சுற்றுறாரு, இது திட்டமிட்ட சதியா? திமுகலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்களா திரிஷாவை, நீங்கள் வந்து விஜயை கையை பிடிச்சிக்கங்க, நீங்கள் ஒன்றா அட்ரஸ் பண்ணுங்கள், ஒரே காரில் போய் இறங்குங்க? ஸோ அப்போ அதுவும் திட்டமிட்ட சதியா? ஸோ சொல்கிறது வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது கையாளத்தனமாக ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க. திட்டமிட்ட சதிப்பாங்க, அதுப்பாங்க. ஸோ பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியுமே. நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இவரோட சரிவு வந்து அதுவும் ஒரு காரணம் தான். என்னோடய நண்பர் வந்து ஒரு மாவட்ட செயலர், 2 பேரும் ஒன்றா காரில் போய்கிட்டு இருக்கோம். அப்போது அவர் ஒரு கால் வருது, ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன அப்படிங்கும்போது அவங்க அம்மா பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எப்பா என்னப்பா உங்கள் தலைவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னோடனே என்னம்மான்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. திரிஷா கூட ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்று போல் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி தான் இவருக்கே தெரியும். அப்போ தான் நமக்கு தெரியும், வெளியில் இருந்ததுனால தெரியல. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து நீ அந்த கட்சியை விட்டு வந்திருப்பா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ பெண்களோட மனநிலையில் வந்து எப்படி இருக்கிறாங்க? இல்லை, விஷயம் ரொம்ப பாதிப்படைஞ்சு ரொம்ப இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை கொண்டு வந்து ஒரு அரசியல் நடுவில் முச்சந்தில் நிப்பாட்டி பேசுறது தவறு. அவர் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பர்சனலை கொண்டு வந்து எப்படி வந்து அரசியல் நடு வீதியில வச்சு பேசுவீங்க அப்படின்ற கேள்விகள் பல பேர் எழுப்பினாங்க. நீங்க தலைவராக இருக்கிறவன் தன் குழந்தைகளும் அதே மாதிரி ஆகணும்னு நினைச்சு ஒரு பேரண்டாக நினைப்பாங்க. தலைவர்னா இப்போ எம்ஜிஆரை பார்த்து அவங்க பேரண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்தியா தலைவர் முதலமைச்சரை பார்த்தியா இப்படிலாம் இருந்தாங்க. ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி சார் வச்சு கூட சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பண்ணுறாங்க, அவரை மாதிரி இருக்கணும், அரசியல் எல்லாருக்கும் செய்யணும்னு நினச்சி நினைப்பாங்க. அப்படி தான் விஜயும் வந்து பார்க்குறாங்க, விஜயை பார்த்தாங்க. ஸோ இது வந்து பொது வழி, இது வந்து அரசியல் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் தொண்டர்கள்ட்ட சொல்லிக்கோங்க, கட்சிக்காரன்ட்ட சொல்லிக்கோங்க. இப்போ அவங்க ஒவ்வொரு கட்சிக்காரனோட பேரண்ட்டை வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான். ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனை வருது, என்ன இவர் வேறு யார்ட்டையோ பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், வச்சுட்டு இருக்கேன், ஏதோ வாட் எவர் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க, உன் தலைவர் மாதிரி உனக்கும் புத்தி போதான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? காமனாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுமா, ஆகாதா சொல்லுங்கள்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகபட்ச பெண்களுடைய ஓட்டே வந்து விஜய் பக்கம் தான் இருக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இளம் பெண் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போறாங்க, நான் என்ன மாதிரி வேணா என் தலைவருக்காக மாற போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிற அளவுக்கு தானே பெண்களுடைய மனநிலைமையை வந்து அவர் வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. இது தவறான ஒரு இது. நீங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடியதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து அப்படி பார்த்தா ஒரு அம்மா சோசியல் மீடியாவில் சொல்லலாம், எனக்கு என் ஹஸ்பண்டை விட எனக்கு வந்து விஜயை தான் பிடிக்கும்னு சிரிச்சாங்க. சரியா? இது வந்து அந்த இடத்த கடந்துடலாம். அதன் பிறகு அவங்க வீட்டில் ஃபேமிலியில் சுற்றி உள்ளவங்களோட மன பார்வை இவங்க மேலே எப்படி இருக்கும், பார்வை இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அது உங்களை பாதிக்காதா? நீங்கள் உங்கள் தலைவரை தலையில் வச்சு கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லலை. இது எல்லாமே ஓட்டாக வருமா, யோசிச்சு பாருங்கள். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, கூட்டங்கள் இருக்காங்கன்னு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 10,000 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அவங்க ஏஜ் லிமிட்டை பாருங்கள். ஓட்டு போட வயசு இல்லாத பசங்கள்லாம் இன்றைக்கி வந்து கூட்டம் போட தான் செய்கிறாங்க, கோஷம் போட தான் செய்கிறாங்க.
இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இல்லை. ஸோ நான் எதுக்குறேன், இனிமேல் வந்து நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு சொல்லி உட்காந்து பேசுகிறதுல இது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இப்போவும் நாள் ரொம்ப கம்மி தான். ஆனால் இனிமேலாவது அவங்க கட்சிக்காரங்களையோ தொண்டர்களையோ என் கூட இருக்கவங்களையோ ஏமாத்தமாக இருக்கணும்னா ஒரே ஒரு வேலை அவர் பண்ணணும். ஏன்னா புஷியை கொஞ்ச நாள் நீ வந்து அப்புறமா இருப்பா, இல்லை நீ வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் நின்று உனக்கு அங்கே எப்படியாவது ஓட்டுக்கிட்டு வாங்கி வர வைக்கிறேன், டெபுட்டி சிஎம்மாவோ ஆயிருன்னு சொல்லி அவரை ஒதுக்கி விட்டாங்கன்னா கட்சி நல்லாயிருக்கும். இன்னும் பல மாவட்டங்களில் பொறுப்பாளர்கள் போடலங்க, எப்படிங்க வேலை செய்வாங்க? அந்தந்த மாவட்ட செயலாளர் மேலே கோபத்தில் பாதி பேர் கட்சி மாறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த தகவலை வந்து நீங்கள் வந்து புஷிட்ட கூப்பிட்டு சொல்லாங்க. ஏன்னா புஷிட்ட நல்லா மற்ற கட்சியில் இல்லாத புஷிட்ட இருக்குது. டிவிக்கில் மற்ற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு பழக்கம் வந்து டிவிக்கில் இருக்குது. என்னென்னா கடைநில தொண்டர் வந்து புஷியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், மற்ற எந்த கட்சியிலும் கிடையாது. புஷியை சொல்லி மிரட்டலாம். அதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க, புஷிட்ட சொல்லும் பொழுது அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு காசு வரக்கூடிய இடம் மட்டும்தான் இவருக்கு மெயினான இடம். காசு யார் வசூல் பண்ணி கொடுக்காங்களோ அந்த மாவட்ட செயலாளருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே ஒரு மீட்டிங்கில் வந்து புஷி சொல்கிறாரு, நமக்கு என்னப்பா இத்தனை கோடி எதுக்குப்பா, நமக்கு தேவை காலையில் 4 இட்லி, மதியானம் சாம்பார் சாதம், நைட்டு 2 இட்லி, அதிகபட்சம் ஒரு நாள் செலவு 150 ரூபாயில் நமக்கு முடிஞ்சிரும்ப்பான்னு சொன்னதும் அதே புஷி ஆனந்த் தான். அப்போ இவர் உண்மையாலுமே இதை பண்றாருன்றது விஜய்க்கு தெரியாம இருக்குமா? அதாவது இப்போ நல்லா கேட்டீங்க, 2 இட்லி தான் சாப்பிட போகிறோம், நமக்கு எதுக்கு இத்தனை கோடின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டு கேளுங்க எத்தனை கோடி கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்று சொல்லட்டுமா, முக்கியமான அதாவது இவங்க கொள்கை தலைவர்கள்னு சொல்லி பின்னாடி ஒரு 5 பேரை போட்டிருக்காங்கல்ல, அதில் முக்கியமான ஒரு தலைவரோட கொள்ளு பேத்தி 40 லட்ச ரூபா புஷிக்கிட்ட வந்து இது போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி ஏமாத்திருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருந்தாங்க. கட்சி பேர் கிட்ட பேர் நினச்சி ஆமாட்டாங்க. இல்லை இந்த மாவட்ட செயலாளர்லாம் இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கெல்லாம் பணம் பற்றிட்டு இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தில் போய் கேளுங்க, ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு கேளுங்க. 4 இட்லி சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. டெய்லி 2 கிலோ பூசணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுமா? குத்தா அள்ளி பூசணி விதையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனர்ஜெட்டிக் இதாக இருக்கணுமா, அதனால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸே ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் பேசணுன்னா ரொம்ப ரொம்ப கீழே போயிடும், வேணாமேன்னு பார்க்குறோம். இப்போது புஷி ஆனந்தை தவிர மற்ற எல்லாருக்கும் அதுக்கு ஈக்குவலான போஸ்ட் தான். இவர் வந்து பொதுச் செயலாளர்னா ஒவ்வொரு இதுக்கும், இப்போ தேர்தல் பிரிவுக்கு ஒரு பொதுச் செயலாளர், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து விஜய் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்சியை கடந்து கொண்டு போறதுக்கு அவருடைய அனுபவத்தை தாண்டி இருக்கிறவங்கள தான் போட்டிருக்காரு. இப்போ இவங்களெல்லாம் புஷி ஆனந்த் செயல்பட விடுறாரா இல்லையா? இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி எழும்புது இல்லையா? இப்போ புஷி ஆனந்த் வந்து பொதுச் செயலாளர், அந்த 5 பேருக்கும் அதே கேட்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இப்போ அந்த 5 பேரில் ஒருத்தர் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் அவர் தொகுதியில் பண்ணுறாரு, அவருக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகுதியில் பண்ணுறாரு, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன். போஸ்டர் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த தலைவரும் இந்த பக்கம் கட்சி தலைவர் விஜய் ஃபோட்டோ பெருசாக இருக்கும், மேலே புஷி ஆனந்த் ஃபோட்டோ இல்லாமல் எதுவுமே இருக்காது. மேலே புஷி ஆனந்த் ஃபோட்டோ, அதுக்கு அடுத்து தான் செங்கோட்டையன் ஃபோட்டோ. அப்போது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஃபியர் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ புஷி ஆனந்தோட ஃபோட்டோ இல்லாமல் எந்த மாவட்டத்திலும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி சக பொதுச் செயலாளர்களாக இருக்காங்கல்ல, இவங்களே இப்போ அவங்க ஃபோட்டோ வச்சு தான் இருக்காங்க. ஏன்னா நான் கேட்குறேன், புஷி ஒரு டி நகரில் நிற்கிறதா ஒரு பரபரப்பாக ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் போஸ்ட் ஓட்டையில் எங்கேயாவது அந்த 5 பேரில் யாராவது ஒரு ஆளை வந்து ஃபோட்டோ போடட்டுமே, போட மாட்டாங்க. ஸோ இதைத்தான் விஜய் விரும்புகிறார். இல்லை, உட்கட்சி கூசல் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஆதவ் அர்ஜுனுக்கும் நேரடியாக புஷி ஆனந்துக்குமே அந்த கட் அவுட் வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வந்தது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். உண்மையாலுமே உட்கட்சி கூசல் யாருக்கும் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு தொண்டர்கள் பாதிக்கப்பட போறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருக்குமே 5 பேருக்கும் ஆகாது, 5 பேருக்கும் புஷி ஆகாது. இப்போ சைபத்தில் கூட ஒரு தகவல் என்னன்னா, ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க, அந்த 5 பேரில் ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ இவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி லிஸ்ட் வச்சுருக்காங்க. புஷி வந்து ஒரு 20 பேருக்கு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுக்குறாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தட்ட பார்த்துட்டு தூரத்துக்கு போட்டாங்க. இவங்கெல்லாம் வச்சு நாங்கள்லாம் கட்சி நடத்த முடியாதுங்க அப்படின்னோடனே என்ன பண்ணாருன்னா, 20 வருஷமாக கட்சிக்காண்டி உழைச்சிருக்காங்க, மன்றத்துக்காண்டி உழைச்சாங்க, அவங்க எல்லாமே நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும், நான் பார்த்துக்கிறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி டென்ஷனில் வெளியேறினது தான் புஷி.
அதுக்கப்புறம் திரும்ப காம்ப்ரமைஸ் பண்ணி மொத்த தொகுதியுமே அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 5 பேரும் வந்து எனக்கு வேண்டிய ஆள் உனக்கு வேண்டிய ஆள் இவங்களை பண்ணுங்க அவங்கள பண்ணுங்கலாம் பண்ண முடியாது. இப்போ லிஸ்ட் வச்சுருக்க எல்லாமே புஷியோட ஆட்கள் தான். இல்லை, புஷியோட ஆட்கள் சரி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸ் தான் வந்து என்னதான் இருந்தாலும் 234 தொகுதிகளில் விஜய் நின்ட்டாரு, விஜய் வந்துடுவாரு, விஜய்க்காக ஓட்டு போனால் கண்டிப்பாக விடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அங்கங்க யார் யார் கேண்டிடேட்ன்றது ரொம்ப முக்கியம். மக்கள் பணியில யார் யார் இருந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ புஷி ஆனந்த் கொடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? புஷி வந்து ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணும், டெப்டி சிஎம் ஆகணும், இல்லைன்னா நமக்கு ஒரு முக்கியமான பொதுப்பணித்துறை அமைச்சராகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. இல்லை, இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு சுருட்ட முடியுமோ அதை சுருட்டிக்கலாம்ல. ஸோ அவருக்கு அதுதான் என்ன, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாண்டிச்சேரியில் நின்று நாளைக்கு இத்தனை கோடி ரூபாய் இவங்க அடிச்சுட்டு பாண்டிச்சேரியில் கொஞ்சம் செலவு பண்ணால் போதுமே சிஎம்ல. ஸோ நீங்கள் யாரோட மைண்டுக்கு என்ன மாதிரியான யோசிக்கிறாங்கிறத பார்க்கணும். இப்போ விஜய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா விஜய் வந்து வேறு வழியே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்லிட்டோம், கட்சி நடத்தணும், நம்ம ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருப்பாங்க. செங்கோட்டையன் வந்து போனாருங்கிறது எல்லாத்தையும் உதர்த்தலிட்டு இத்தனை வருஷம் பாரம்பரிய அரசியல்லாம் தட்டிட்டு நம்ம இங்கே வந்தோமே, இது நாளைக்கு நமக்கு கை கொடுக்குமா, இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கை என்ன கேள்விக்குறி. அப்போ நம்ம வந்து இதை தக்க வச்சாகணும். அட்லீஸ்ட் நம்ம இங்கேருந்து போய் தோத்துறக்கூடாது, அந்த இடத்தையா தக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடும். இவருக்கு அது இல்லை. உங்களுக்கு நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த தடவை நம்ம எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், இல்லை போன தடவை நின்று ஜெயிச்சிட்டோம், இந்த தடவை திரும்ப கண்டினியூ பண்ணணும், போன தடவை தோத்துட்டோம், இந்த தடவை நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். நீங்கள் மன்றத்தில் உள்ள ஆட்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து அரசியல் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு காசு தானே. நீங்கள் மன்றத்தில் உள்ள ஆட்கள் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள்? கொடுக்கும்போது கட் அவுட் வச்சுருப்பாங்க, பால் ஊற்றிருப்பாங்க, அவ்வளோதானே. இதானே உங்களோட ஸ்டாண்டு. பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து இறங்கி நின்று வேலை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் இருக்காங்களா? இப்போ விஜயினுடைய மன்றத்தின் சார்பில் வந்து பல மக்கள் பணிகளை இப்போ இல்ல, அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே தொடர்ந்து செஞ்சுட்டு வரதாகவும், அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் இந்த கட்சி டிவிகே அப்படின்றது விஜய் வந்து தொடங்கினதாகவும் அப்படித்தானே சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்து நீங்க சொல்றது படி பார்த்தா அந்த மாதிரி யாருமே செய்யல அப்படின்றத நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது. இல்லை, மக்கள் பணி செஞ்சாங்க, அவங்க வந்து கவுன்சிலராக இருந்தாங்க, ஏற்பட்டவராக பண்ணாங்க. இது எல்லாமே எப்படின்னா சஸ்பென்ஸா. இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க ஆட்களை வந்து நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அரசியல் முன்னோட்டம் பண்ணாங்க, அதை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்போ உள்ள நிலைமைங்கிறது வேற. இப்போ வந்து அப்படி கிடையாது. முன்னாடி வந்து ஊராட்சி அப்படின்னா லோக்கலில், இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில் எடுத்துக்கோங்க, ஒரு வார்டு மெம்பர் எடுத்துக்கோ, யூசுப் அப்படின்னா யூசுப்பை பற்றி தெரியும். அதுக்கு வந்து டிவிக்கே தேவையில்லை, டிஎம்கே தேவையில்லை, ஏடிஎம்கே தேவையில்லை. யூசுப் பற்றி கேரக்டர் தெரியும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், இவருக்கு நான் ஓட்டு போட்டால் ஜெயிப்பாரா இல்லையாங்கிறது தெரியும், அதனால ஓட்டு விடும். ஸோ இது வந்து ஆட்சி நிர்ணயம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. பாரம்பரியமாக எத்தனை வருஷமா திமுக கவுன்சிலர் இருந்து மேயர்ல இருந்து எவ்வளவோ ஆயிருக்காங்க, திரும்பி அவங்களால வர முடியாமலே இருந்திருக்குல்ல. ஸோ அது அரசியல் கண்ணோட்டம்ங்கிறது வேற, நீங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ங்கிறது வேற. இப்போ 250 கோடி ரூபாய் வந்து ஒரு வருமானம் வந்து கொண்டிருந்த விஜய் சம்பளம் வாங்கியிருந்தார். அவர் வந்து விட்டுட்டு அரசியலுக்கு நேரடியா வரத்துக்கான மைய காரணம் என்ன? இப்போ இதில் வந்து சாதிக்கணும், பெரிய லெவலில் நம்ம வரணும், சிஎம் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் இல்லைங்க. இது உருவாக்கப்பட்டது. 250 கோடி ரூபா நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா பிஜேபியோட பி டீம்னு சொல்லி இதை வந்து அவரை புஷ் பண்ணி அவரை அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வச்சாங்க, அவ்வளோதான். விருப்பப்பட்டெல்லாம் அவர் வரல. 250 கோடி ரூபா உச்சத்தை விட்டுட்டு இவர் வர்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்களோட அடுத்த ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனலில் முக்கியமான ஒரு துறையில் இருந்தீங்க, இன்னைக்கு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அது உங்களோட விருப்பம். நீங்கள் நின்னீங்க, நீங்கள் தனியாக ஒரு சேனலை வந்து நம்ம கொண்டு வரங்கிறது உங்களோட ஆம்பிஷன், அது பண்ண முடியும். நான் புஷ் பண்ணி நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு இன்வால்வ்மெண்ட்டே இருக்காத. நீங்களே புஷ் பண்ணி என்னை வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி ஃபுல்ஃபில் இருக்க முடியும்? அது ஆகாது. இது அந்த என்ன சொல்ல போனால் இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட டெய்லி அவர் பார்க்கறது இல்லை. ஸோ அப்போ இது எப்படி நீங்கள் வந்து நான் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னா எப்படி ஆட்சியை பிடிக்கும்? இல்லை, எதுக்காக அவர் வந்து பணியணும், யாருக்காக பயப்படணும், அவர் மடியில கனம் இல்லை, என்ன காரணம்? அதாவது வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுல நான் மாட்டிக்கிட்டேன், அதுக்காக வந்து என்னை வந்து லாக் பண்றாங்க. இப்போ 41 மரணம் நடந்துருச்சு, அதுக்காக சிபிஐ வழக்கு இருக்கு, அதனால வந்து மத்திய அரசு நிற்கிறாங்க அப்படின்னு வரும்போது எல்லாரும் நம்பினாங்க. அந்த மாதிரி நெருக்கடி வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்றது எப்படி நம்ம? இல்ல அதாவது 250 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வந்து வாங்குறாருன்னு சொல்றீங்கல்ல, இவர் சினிமா கேரியர்ல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க, ஒரு சின்ன கால்குலேட் பண்ணுங்க.
ஒரு 20 வருஷம் 20 வருஷம் ஆச்சுல்ல. 10 வருஷத்துக்கு இந்த பக்கம் 100 கோடி ரூபாய் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷம் மொத்தமா இவரோட வருமானம் என்ன? சொல்ல முடியாத கோடி. அப்போ பயம் வருமா இல்லையா? இந்த மாதிரி இருக்க பல இதெல்லாம் இருக்கு. அது நிர்பந்தப்படுத்துறதுக்கு 1000 காரணம் இருக்கும். உங்களோட வீக்னஸ் எனக்கு தெரியும்னா நான் நிர்பந்தப்படுத்த முடியும். வீக்னஸ் இல்லைன்னா எவ்வளவு பண்றாங்களா, ரஜினியை புஷ் பண்ண வேண்டியது தானே, பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு, அவங்களுக்குன்னு ஒரு சீரியல் இருக்காங்க, எதுவுமே நிர்பந்தப்படுத்த முடியாது. ஸோ இது ஈஸியாக நிர்பந்தப்படுத்த முடியும். அதனால நிர்பந்தப்படுத்துனாங்க. அதனால இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. நான் சொன்ன மாதிரி இவரே பிடிஎம்மாக இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான். நிர்பந்தப்படுத்துறதுங்கிறது வந்து நீ பண்ணித்தாங்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது. விஜய்க்கு வந்து 250 கோடி இல்லைன்னா அதுக்கு மேலே அதிகமாக வாங்கிட்டு போறாரு. வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல விஜயினுடைய நிலைப்பாடு கூட்டணியில இருக்குமா இருக்காதா? தொண்டர்களுக்கு அவர் வந்து எந்த மாதிரியான மக்கள் நினைக்கக்கூடிய இடத்துல விஜய் வருவாரா வரமாட்டாரா? தொண்டர்கள் நினைக்கிறதுங்கிறது நீங்க பார்க்கக்கூடாது. தொண்டர்கள் வந்து தலைவர் எப்படி போறாரோ அப்படி ஓகே தான். கூட்டணி வச்சா ஓகே தான். அவங்களுக்கு என்ன இருக்கு, தொண்டர்களுக்கு என்ன இருக்கு? ஏடிஎம்கே கூட்டணி செல்லலாம். ஏடிஎம்கே டு பிஜேபி லிங்க் இருக்க, கூட்டணி இருக்க. அப்போ அங்கே எப்படி போக முடியுங்க? ஸோ பிஜேபியால் உருவாக்கப்பட்டது தானேங்க விஜய். இவர் எங்கே போவார்? பிஜேபி இல்லாத ஒரு இடத்துக்கு போக முடியுமா உங்களால்? காங்கிரஸோட டைவ் பண்ண முடியுமா? சொன்னாங்க காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. பேச்சா தான் இருக்கும். ஆனால் இது செயல்படாது, இது இவங்க தாங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புசி ஆனந்தை தவிர ஆதவ அர்ஜுனா எடுத்துக்கங்க, நிர்மல்குமார் எடுத்துக்கங்க, எல்லாருமே வந்து செங்கோட்டையன் எடுத்துக்கங்க, எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கொள்கையில அப்படி இருந்து சில நாட்கள் இருந்தாலும் இருந்து வந்த ஆட்கள். இப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருங்கிணைச்சு இந்த கட்சியை கொண்டு போகணும் என்ற ஒரு நோக்கத்தோட இது டிராவல் ஆகுமா ஆகாதா? உண்மையாலுமே விஜய் வந்து 2026 கால் பதிப்பாரா மாட்டாரா? எத்தனை சதவீதம் ஓட்டுல பதிப்பாரு? இல்லை, எத்தனை சதவீதம் ஓட்டுங்கிறது நம்ம தீர்க்கமா சொல்ல முடியாது நீங்க. ஆனா என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கட்சியில இருந்து வந்தவங்க, ஆதவா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடோட சேர்ந்து ஒரு இடத்துல வந்தாங்க. என்ன அங்க செயல்படுத்தக்கூடிய சாவி யார்கிட்ட இருக்கு? புஷிட்ட இருக்கு. புஷியோட நிலைப்பாடு என்ன? காசு அடிக்கிறது. அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் வழி கொடுப்பாரு? இது இப்போ என்னோட மனக்குமுறல்ல வந்து நான் வந்து விஜய்கிட்ட சொல்லணும், என்னோட தலைவர்கிட்ட சொல்லணுங்க. எனக்கு அக்சஸ் கிடையாது. அப்ப யாரு? ஒரு தடவை 2 தடவை முயற்சி பண்ணுவாங்க, மூடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம புஷியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதனால இந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்குங்கிறதெல்லாம் அம்பேக். அதெல்லாம் வந்து சும்மா காமெடி. அதெல்லாம் பண்ண முடியாது. ஓட்டு வாங்குவாங்கிறது நீங்க சொன்னீங்கல்ல, இந்த அப்பாவி மக்கள், இந்த பெண்கள்லாம் வந்து விஜய் மேல உள்ள ஒரு மாசுல போடுவாங்கிறீங்க. அது இன்னும் எலெக்ஷன் இருக்கும்போது இன்னும் குறையும். இதுக்கு முன்னாடி இருந்த 4 சட்டமன்ற தேர்தலையுமே வந்து சீமான் வந்து தனித்து தான் வந்து 234 தொகுதியிலும் நிக்க வச்சாரு. இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு 6-7% ஓட்டை வந்து ஸ்டாண்டர்டா நிப்பாட்டி வச்சிருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு டிவிகேக்கு இந்த 2026 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான மாதிரியான ஒரு கட்சி இவங்களுக்கு இருக்கா சொல்லுங்க? இந்த மாதிரி 41 பேர் இறந்து போனாங்கன்னா சீமான் ஓடி இருக்க மாட்டாருங்க. அவரோட பாலிடிக்ஸ் வேற, சீமானோட பாலிடிக்ஸ் வேற. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும். தப்பே பண்ணாலும் தைரியமா பேசுவாரு. தப்புதான் அவருக்கு தெரியும், ஆனா தைரியமா பேசுவாரு. இளைஞர்கள் நம்பினான், இளைஞர்கள் இருந்தான். இங்க எதுவுமே இல்லையே. நீ ஒரு பிரச்சனைனா நீ ஓடி ஒழியும் பொழுது உன் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு பிரச்சனை, நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைடா நான் வந்து நிக்கிறேன்டான்னு சொன்னா 10 பேர் நிற்பான். செங்க அந்த மாதிரி இல்லை. அதனால நீங்க சீமானை பண்றதெல்லாம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி, வணக்கம்.